ஸோ இதில் குறிப்பாக அவங்க கேட்குறது வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தா எனக்கு உடல் எடை கூடி விடுவான்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து அனபாலிக் ஸ்டீராய்டுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த ஸ்டீராய்டு நாங்கள் கொடுக்குறது இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டீராய்டு, முதல் விஷயம். ரெண்டாவது, டாக்டர் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்தால் எனக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்குது, ஸோ என்னோட டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் எதாவது ஆகுமா, சுகர் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற ஸ்டீராய்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஸ் தென் 1 cc 0.5 cc அது வந்து உங்களுடைய சுகர் லெவலை அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். மூணாவது, ஜென்ரலாகவே ஸ்டீராய்ட்ஸ் நீங்கள் ஓரல், அதாவது மாத்திரை மூலமாக ரொம்ப நாள் எடுத்தாலோ அல்லது இன்ஜெக்ஷன் மூலமாக ரொம்ப நாள் எடுத்தாலோ, சிலருக்கு வந்து இம்யூன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும், எதிர்ப்பு சக்தி சம்மந்தமான பிரச்சனைகள், இல்லை சிஓபிடின்னு சொல்லுவாங்க, ஆஸ்மா மாதிரியான பிரச்சனை, அவங்களுக்கு வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து லாங் டர்மாக கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓரலாவோ இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாகவோ. அப்போ என்ன ஆகுது, அந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையும் ரத்த குழாய் வழியாக பரவுது, பாதிக்கப்பட்ட இடத்துக்கும் போகுது. ஸோ அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு மேபி ஏதாவது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். இன்ஃபேக்ட் கொரோனா பீரியடில் உலகம் ஃபுல்லாகவே ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாருமே எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ யாரோ ஒருத்தருக்கு வரலாம். இப்போது நாங்கள் இந்த நர்வ் ரூட் பிளாக்கில், அதாவது இந்த லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸில் கொடுக்குற ஸ்டீராய்டு நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான அமௌண்ட். இது வந்து அந்த நரம்புகள் வெளியேறும் அந்த துளையின் அருகாமையில் கொடுக்கறது. இது உங்கள் ரத்த குழாயில் கலக்க போகிறது இல்லை. இது மட்டும் இல்லை, ஷோல்டரில் ஆர்த்தோபெடிஷன்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீ ஜாயிண்டில் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே வந்து லோக்கலாக அந்த இடத்துல ரத்த குழாயில் கலந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக போகிற அளவுக்கு அமௌண்ட்டும் கிடையாது, ரத்த குழாயிலும் கொடுக்கல. ஸோ அந்த லோக்கலாக அந்த இடத்துல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், நீர் கோத்துட்ருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீக்கத்தை மட்டும் குறைத்து விட்டு அது உடம்புல வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டீராய்டுனாலே வந்து ஒரு பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் காமனாக கேட்குற டவுட்டு.